காலையில் எழுந்திரிச்சிட்டு விறுவிறுன்னு இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து பீச்சை போய் பார்ப்போம், கடல் தேவிக்கு போய் நன்றி சொல்லிட்டு வருவோம்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி காலையிலே பசியார் இல்லைங்க, டக்குன்னு எழுந்திரிச்சி போயிட்டு கடலில் போய் பார்ப்போன்ட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருந்தேன். வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். கடைசியாக அப்படி இப்படின்னு பார்த்து பீச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஸோ காலையில் பீச்சில் வந்து விடிய காலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தா எல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்காங்கங்க. வெள்ளைக்காரவங்களாம் ஹாக்கிங் போயிட்டுருக்காங்க அந்த பீச்சை தாண்டி. ஸோ அங்கே நிறைய பேர் வந்துட்டு என்ஜாய் பண்ணி குளிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ காலையிலே இந்த அற்புதத்தை பார்த்துட்டு கடல் தேவிக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து 6:30. ஸோ நம்ம ஏர்லியாகவே வந்துட்டோம். 5:30 பீச் சைட். அங்கே 5 o'clock விடிஞ்சிருங்க. அப்புறம் பசி எடுத்துருச்சுங்க. நேராக ஹோட்டல் போய்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணுங்க. எந்த இடம்னு கேட்டோம் லேட்டாக தாங்க சொன்னாங்க. அது ஒரு அரச பாரம்பரிய இடத்துக்கு போகணும். அது வந்துட்டு அந்த உள்ளுக்கு காட்டு ஒரு 5 hours இருக்குங்க. அதுக்கு போய் சேர்கிறதுக்கு ஃபுல்லாக காடு மேடு பள்ளத்தெல்லாம் தாண்டி அப்புறம் ஒரு குட்டி உறக்கத்தையே நான் போட்டுட்டேங்க. அவ்வளோ நேரம் போய்கிட்டே இருக்கும் அந்த பஸ்ஸில். ஸோ இந்த இடம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி நம்மளும் அப்படி என்னடா இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்ட்டு போய்கிட்டே இருந்தேங்க. பாருங்களேன் எவ்வளோ நேரம் போயிட்டுருக்கோன்னு. அப்படியே போயிட்டுருக்கும் போலே ஒரு இடம் வந்துச்சுங்க. ஸ்டாப் பண்ணி நான் ஃபோட்டோ எடுத்தே ஆகுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்புறம் வந்தோங்க. இதுதான் அந்த இடங்க. அது வந்துட்டு என்னென்னா அரச கல்லறை. இது வந்துட்டு பெஸ்ட் ஃபேமஸான இடம். அரசரோட கல்லறை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து கைடீன் மன்னரின் வந்து கல்லறைன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து அரச வம்சத்தை இவர் வந்து சேர்ந்தவங்களாம் இவங்க எல்லாமே. ஸோ இது வந்து 1920 1930 வரைக்கும் வந்துட்டு யுஎன் நகரத்தில் வந்து இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வியட்நாமும் ஐரோப்பாவும் வந்து சேர்ந்து இணைஞ்சி அது வந்துட்டு ஐரோப்பா மாதிரி இருக்கணும் அந்த கல்லறை இடம் வந்துட்டு அப்படின்னு இந்த அரசருக்காகவே கட்டின ஒரு கல்லறைங்களாம். அங்கே உள்ளுக்கு வந்து பாருங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. உண்மையானுமே சொல்கிறேன், நானே மெய் மறந்து அந்த இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் நானே நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி கல்லறையெல்லாம் வச்சு கட்டி தருவாங்களான்னு யோசிச்சேங்க. இந்த அரசர் நல்லா வாழ்ந்துருக்காரு. இவருக்கு வந்து வந்து லைக் ஐரோப்பா லைக் வெளியூர் ஸ்டைல் மாதிரி உள்ளுக்கு கட்டணும்னு அவரோட ஆசையா. ஸோ வந்து வியட்நாமும் ஐரோப்பாவும் இது சேர்ந்து வந்து அவங்களுக்கு கட்டி கொடுத்த ஒரு இடம். அது மட்டும் இல்லைங்க, இது வந்துட்டு உண்மையிலுமே குவைட் ஃபேமஸான கல்லறையாம். இது வந்துட்டு எல்லா அரசரோட சேர்த்து இந்த கல்லறை இது வந்து எல்லாமே டூரிஸ்ட் போனாங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக மறக்காமல் போவாங்க. ஸோ அதோட இது வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஒயிட் கலரில் இருக்குமா. இது நாளடைவில் அது பார்த்து லைக் அது வந்து கருப்பு கலராக பாலடைஞ்சு போயிருச்சாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அது இடம்லாம். ஸோ அந்த அரசர் பாய்ச்ச எல்லா பொருட்களும் அதில் இருந்துச்சு. ஸோ நானும் மெய் மறந்து நல்லா வாழ்ந்துருக்காரு மனுஷன் அப்படி இருந்துச்சு அந்த இடமே. அதோட ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராகன் ஸ்டைலில் தான் எல்லாமே. ட்ராகன் அந்த அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது அற்புதமாக இருந்துச்சுங்க. அந்த வியூவை பாருங்களேன், காமிக்கிறேன். இது ஒயிட் கலரில் தாங்க இருக்கும். மேலும் முழுக்க ஒயிட் கலர் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கலராக மாறிடுச்சுங்க. அது வியூவை பாருங்கங்க. டைகர் கா அடர்ந்த காடில் இந்த மாதிரி கல்லறை ஒருத்தவங்க நம்மளுக்கு கட்டு கொடுத்தா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த ராஜா செம்ம லக்கிங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு உண்மையிலுமே இந்த இடம் பாருங்களேன். ஐயோ எனக்கு அப்படியே அங்கேயே இருந்துடலாமா இருந்து அங்கேயே ரொம்ப நேரம் ஒரு 2 hours அங்கே தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த காற்று, அந்த நேச்சர், அந்த ஸ்டோனு, அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க.
செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போகவே மனசு வரலங்க. அதுலேயே கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ தெரியுதுங்க ஏங்க 5 ஹவர்ஸ் நான் 6-7 ஹவர்ஸ் கூட இந்த இடத்துக்கு வரத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி போகலாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த உள்ளுக்கெல்லாம் பாருங்களேன், ஒரு பாரம்பரிய ஜாமான்லாம் வந்து மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்களே, இன்னொரு இடமும் வந்து ஃபேமஸான இடம் தான். இது வந்து ரியல் பேர்லுங்க, ஆயிஸ்டர்லேருந்து எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வாங்குறனா வாங்கிக்கலாம். ஸோ என்னை வாங்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. ஆனால் நான் வாங்கலை. பட் ஆனால் வந்து ப்ரைஸஸ் வந்து மலேசியாவிலேருந்து இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ லஞ்சும் முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு ராஜா இடத்துக்கும் நாங்கள் போகணுங்க. இந்த ராஜா இடம் வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் உள்ளுக்கு இருந்தோம். ஸோ வந்துட்டு இன்டர்நெட் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலங்க. இந்த வியூவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே உள்ள புத்தர் கோயிலும் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கே என்ன ஒரு பிலீஃப்னால், நீங்கள் வந்து அங்கே ப்ரே பண்ண சில விஷஸ் நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போனீங்கன்னா அது கண்டிப்பாக அங்கே நடக்கும்னு சொல்லி அந்த புத்தர் கோயிலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க உள்ளுக்கு. நான் வந்து உள்ளுக்கு போய் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இயற்கையாக ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். உள்ளுக்கு வாங்க கூட்டிகிட்டு போகிறோம் இன்னும் நிறைய இடம். இவங்களாம் நம்ம கூட வந்தவங்க. ஸோ இவங்களாம் ஃப்ரம் ஜப்பான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களும் ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன்னாக இருந்துச்சு இந்த கேங் கூட வந்தப்போ. ஸோ உள்ளுக்கு ஒன்று வந்து பாருங்கள். அப்புறம் அவங்க பாரம்பரிய மியூசிக் வந்துட்டு அங்கே இது பண்ணாங்க, ஷோ மாதிரி நடத்துனாங்க. ஸோ அதையும் பாருங்கள். அப்புறம் என்னங்க, உள்ளுக்கு வந்து ராஜா பாயிச்ச ஜாமான் எல்லாத்தையும் அவர் இருந்த இடம், அந்த என்வாயர்மெண்ட் ஃபுல்லாக அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு விஷயமா அந்த இடம்லாம். ஸோ அந்த டே வந்து ரொம்ப லாங்காக ரொம்ப நேரம் நடந்தோம். ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ உள்ளுக்கு அவர் பாரம்பரிய ஜாமான், அவர் உட்காந்த நாற்காலியிலேருந்து எல்லாமே இருக்குங்க. அது முடிஞ்சு அந்த டே ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க. ரொம்ப ஹோட்டலுக்கு கிளம்பிடலான்னு இருந்தோம். அதே மாதிரி ஹோட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த டே வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.